Hello everyone, welcome back to my channel Sara Designs and நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஹார்ட்டி வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த க்யூட் அண்ட் எலகண்ட்டான 3-in-1 பார்ட்டி வியர் மேக்ஸியோடைய கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த டியூட்டோரியல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மேக்ஸி வந்து எம் சைஸ் மெஷர்மெண்ட் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ மெஷர்மெண்ட் சார்ட் வந்து ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் வந்து பாடி மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி பாடி மெஷர்மெண்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து ஐ கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த மேக்ஸுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பார்க்கலாம். நான் வந்து விசித்ரா சில்க் 6 மீட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 6 மீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2.5 மீட்டர்ஸ் வந்து துப்பட்டாக்கு கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ பேலன்ஸ் இருக்கிற 3.5 மீட்டர்ஸில் தான் நான் வந்து இந்த மேக்ஸி வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அன்கிரேப் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 மீட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் டாட்டட் விசித்ரா சில்க் வந்து 1 மீட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் காட்டன் லைனிங் வந்து 1 மீட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யோக் பேப்பர் பேட்டர்ன் பார்க்கலாம். ஸோ பேப்பர் எடுத்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் யோக் லென்த் 14 inches மார்க் பண்ணிவிட்டு கீழே ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஷோல்டருக்கு நான் யூஸ் பண்ணுற ஃபார்முலா வந்து ½ ஷோல்டர் -2. ஸோ 5.5 inches வந்து மார்க் பண்ணிவிட்டேன். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ஹோலுக்கு நான் யூஸ் பண்ணுற ஃபார்முலா ½ ஆம்ஹோல் -2. ஸோ 5.5 inches வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 1/4 செஸ்ட் வந்து 9 inches வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் பாடி லூஸ்க்காக ½ inch மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/4 வேஸ்ட் 7.5 inches மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் பேக் டாட்ஸ்க்காக 1 inch வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த 2 பாயிண்ட்ஸும் வந்து நான் ஜாயின் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு ஆங்கிள் வந்து 1 inch மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த லைனுடைய மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி ஆம்ஹோல் கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஷோல்டர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 2.25 inch வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பேக் பேப்பர் பேட்டர்ன் வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ லைனிங்கில் வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். ஸோ இது பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஜிப் அட்டாச் பண்ண போகிறோம். அதனால் 1 inch வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் சைடில் விட்டுருக்கேன். ஸோ இங்கே வந்து நாட்ச் கட் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கேயும் நாட்ச் கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஷோல்டர் சைடு வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா 2.25 inch, அங்கேயும் வந்து நாட்ச் கட் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கேயும் நாட்ச் கட் பண்ணிக்கலாம். அகெயின் இந்த பேக் பேப்பர் பேட்டர்ன் எடுத்துக்கிறேன். இதில் ஃப்ரண்ட் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஷோல்டர் டு அண்டர் த பஸ்ட் லென்த் 12.5 inches வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ½ பஸ்ட் பாயிண்ட் டு பாயிண்ட் வந்து 3.25 inch வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். கப் சைஸ் வந்து 3 inches வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போது பிரின்சஸ் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ பிரின்சஸ் டாட் ஷேப் வந்து ட்ரா பண்ணிவிட்டேன். இப்போ இந்த லைனை வந்து கீழே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போது இங்கேருந்து 1 inch வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 2 பாயிண்ட்டையும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா 0.5 inch மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே வந்து ½ inch மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது ஃப்ரண்ட் ஆர்ம் கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நான் எப்படி ட்ரா பண்ணுறேனோ அதே மாதிரி ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போது இங்கேருந்து பக்கத்தில் 0.5 inch மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் அகெயின் இந்த மாதிரி ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரண்ட் ஆர்ம் கர்வ் வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த டாட்டுடைய ஷேப் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த போர்ஷன் வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த லைனையும் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன்.
இங்கே நாட்ச் கட் பண்ணிக்கோங்க அண்ட் இங்கேயும் நாட்ச் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சைட் போர்ஷன் எடுத்துக்கலாம் அண்ட் இந்த மாதிரி பேப்பர் எடுத்து இதுக்கு அடியில் வச்சு நம்ம ஒட்ட போகிறோம். ஸோ இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த நாட்ச் பாயிண்டில் 1/2 inch மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த பாயிண்ட் இருந்து மேலே கப் சைஸ் 3 inch மார்க் பண்ணுங்கள் அண்ட் கீழே கப் சைஸ் 3 inch மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஸ்ட் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த பாயிண்டில் வந்து நாட்ச் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பேப்பர் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் நெக் வந்து பார்த்திங்கன்னா 6 inches வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து இப்போது பாக்ஸ் ஷேப் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது நான் ஃப்ரெஞ்ச் கர்வை இந்த மாதிரி டர்ன் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கர்வி வி நெக் தான் வந்து நான் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ ட்ரா பண்ணியாச்சு. இப்போது இந்த நெக் ஷேப் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நெக் வந்து கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு டாட்டட் விசித்ரா சில்க் ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா நான் ரிங்கில் வந்து டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த ஃப்ரண்ட் பேப்பர் பேட்டர்ன் இது மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம அவுட்லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம் சாக் யூஸ் பண்ணி. ஸோ நான் அவுட்லைன் வந்து ட்ரா பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிசைன் வந்து எப்படி ட்ரா பண்ணுறது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பர் காப்பி அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சர்க்கிள் இமேஜ் வந்து இன்டர்நெட்டில் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த இமேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ சர்க்கிளுடைய லென்த் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 1/2 inch விட 1 point அதிகமாக இருக்கணும். ஸோ பிரைட்னஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் வந்து லாக் பண்ணிக்கோங்க. எனக்கு பிரைட்னஸ் அதிகமாக இருக்குது, ஸோ இன்னும் நான் கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ கரெக்டாக இந்த நெக்குடைய மிட் பாயிண்டில் வந்து ஃபஸ்ட்டு சர்க்கிள் தான் நம்ம வந்து ட்ரா பண்ண போகிறோம். சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இமேஜ் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கொயர் ஷேப்பு. இதுவும் நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதனுடைய லென்த் வந்து பார்த்திங்கன்னா 1/2 inch விட 1 point வந்து அதிகமாக இருக்கணும். ஸோ இதுவும் நான் பிரைட்னஸ் வந்து கம்மி பண்ணிவிட்டு ஸ்க்ரீன் லாக் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த சர்க்கிளுக்கு பக்கத்தில் இதை வந்து அலைன் பண்ணிக்கிறேன். ஸோ கரெக்டாக அலைன் பண்ணி நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ மொத்தம் 3 ஸ்கொயர் வந்து நம்ம ட்ரா பண்ணணும். 3 ஸ்கொயர் ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அகெயின் வந்து நம்ம சர்க்கிளுடைய இமேஜ் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது இது ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 3 ஸ்கொயர் வந்து ட்ரா பண்ணணும். இந்த சீக்வன்ஸில் தான் நம்ம வந்து ட்ரா பண்ணணும். ஒரு சர்க்கிள் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணுங்கள், அதுக்கப்புறம் 3 ஸ்கொயர் ட்ரா பண்ணுங்கள். ஸோ நெக்கு ஃபுல்லாகவே இந்த சீக்வன்ஸில் தான் நம்ம வந்து ட்ரா பண்ணி கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஹாஃப் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இதே மாதிரி செகண்ட் ஹாஃபும் நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ நெக்கு ஃபுல்லாகவே ட்ரா பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் குந்தன் ஸ்டோன்ஸ் எடுத்து இதுக்கு நடுவில் வந்து வச்சு இந்த மாதிரி ஒட்ட போகிறேன். ஸோ சர்க்கிளுக்கு நடுவில் அண்ட் ஸ்கொயருக்கு நடுவில் இந்த மாதிரி நம்ம வந்து ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். ஸோ இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா ஆரி மெட்டீரியல்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறது ஃபிஷ் வயர், டியூப் பீட்ஸ், கோல்டு ஆன்டிக் சுகர் பீட்ஸ் அண்ட் ஒயிட் பேர்ல் பீட்ஸ். ஸோ இந்த மெட்டீரியல் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அடியிலேருந்து ஃபிஷ் வயர் எடுத்துக்கிறேன். ஸோ நீடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டியூப் பீடும் ஒரு சுகர் பீடும் எடுத்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஸ்டிச் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இது வந்து லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்போது கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அதே மாதிரி ஒரு டியூப் பீட் ஒரு சுகர் பீட் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது இதை லாக் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த சைடு ஒரு டியூப் பீட் ஒரு சுகர் பீட் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அண்ட் இங்கேயும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மிடில் வந்து நம்ம த்ரெட் எடுத்துக்கலாம். ஸோ நீடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர்ல் பீட் அண்ட் ஒரு சுகர் பீட் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ஒரு பேர்ல் பீட் ஒரு சுகர் பீட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த மிடில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
இப்போது இந்த இடத்துலையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கொயர் டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆரி ஒர்க் மெத்தட் தான் நான் வந்து இருக்கிற எல்லா ஸ்கொயருக்கும் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இது கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சர்க்கிள் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஜர்தோசி நீடில் வந்து த்ரெட் வந்து போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் 4 mm கோல்டு பீடும் அண்ட் ஒரு சுகர் பீடும் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அகெயின் 4 mm பீட் அண்ட் சுகர் பீடு எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோனுடைய அவுட்லைன் ஃபுல்லாகவே வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இந்த புட்டா டிசைன் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா சர்க்கிளையும் நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ புட்டா வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது அடியிலேருந்து நீடில் மேலே எடுத்துக்கலாம். அண்ட் அகெயின் இதுக்கு பக்கத்தில் அந்த நீடலை அடியில் குத்திட்டு கீழே இருக்கிற த்ரெட் வந்து ஒரு 3 times நம்ம நீடலை வந்து சுற்றி கீழே இழுக்கணும். அப்படி இழுத்தோம் அப்படின்னா கீழே வந்து நாட் வந்து ரொம்ப டைட்டாக வந்து விழும். ஸோ அதே மாதிரி அகெயின் நான் இன்னொரு வாட்டி நாட் போட்டுக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட் நெக்கு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி 2 lines ஆஃப் செயின் அவுட்லைன் வந்து போட போகிறேன். ஸோ செயின் அவுட்லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சைடும் வந்து ஸ்ட்ரெச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம இந்த கோட்டுடைய பேப்பர் பேட்டர்ன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பர் எடுத்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த கோட்டுடைய லென்த் வந்து 14 inches வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஷோல்டருக்கு ஃபார்முலா எதுவும் யூஸ் பண்ணல. ஸோ ஹாஃப் ஷோல்டரை அப்படியே டிவைட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஹாஃப் ஷோல்டர் வந்து 7.5 inches. ஸோ நான் வந்து மார்க் பண்ணிட்டேன். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போது ஆர்ம் ஹோலுக்கு நான் யூஸ் பண்ணுற ஃபார்முலா half arm hole -1. ஸோ 6.5 inches மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/4 செஸ்ட்டு 9 inches மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் 1/4 வேஸ்ட்டு 7.5 inches மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆங்கிள் 1 inch மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி ஆர்ம்ஹோல் கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஷோல்டர் சைடு வந்து பார்த்திங்கன்னா 2.25 inch மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த சைடு மார்க் பண்ண எல்லா மெஷர்மெண்ட்டும் நம்ம ஆப்போசிட் சைடும் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே இருந்து மேலே 1.5 inches மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே வந்து 1/4 வேஸ்ட் 7.5 inches இல்லையா? ஸோ அதையும் மேலே வந்து அந்த பாயிண்ட் வரைக்கும் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ மார்க் பண்ணிவிட்டு இப்போ இங்கே வந்து ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த பேப்பரை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இங்கேருந்து ஆங்கிள் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ ஆங்கிள் வந்து 5 inches வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா நெக்கு ஷேப் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ நான் எப்படி ட்ரா பண்ணுறேன்னு கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இதே மாதிரி ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் இதை கம்ப்ளீட் பண்ண. ஸோ பொறுமையாக ட்ரா பண்ணுங்கள். ஷேப் வந்து நீட்டாக வரணும். அப்போ தான் வந்து நம்ம ஹேண்ட் ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு அவுட்புட் வந்து ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் அண்ட் ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ நான் பென் எப்படி பாயிண்ட் பண்ணுறனோ அதே ஷேப்பில் தான் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ கோட்டுடைய பேப்பர் பேட்டர்ன் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளெயின் ஃபேப்ரிக் வந்து ரிங்கில் டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் பேட்டர்ன் வந்து ஃபுல்லாக இந்த ரிங்குக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எவ்வளோ வரைக்கும் அந்த பேப்பர் வந்து தெரியுதோ அது வரைக்கும் நான் வந்து அவுட்லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் பெல் பின் போட்டுக்கிறேன். ஸோ எனக்கு வந்து அவுட்லைன் ட்ரா பண்ணணும். ஸோ பேப்பர் வந்து மூவ் ஆகக்கூடாது. அதுக்காக வந்து பெல் பின் போட்டுக்கிறேன். இப்போது எனக்கு பேப்பர் எதெல்லாம் தெரியுதோ அது வரைக்கும் நான் வந்து அவுட்லைன் ட்ரா பண்ணிக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிசைன் வந்து ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேப்பர் காப்பி அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க அண்ட் சர்க்கிள் ஷேப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சர்க்கிள் தான் ட்ரா பண்ணுறேன்.
ஸோ மேலே சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கீழேயும் சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த 2 சர்க்கிளுக்கு நடுவில் நான் வந்து ஸ்கொயர் ஷேப் வந்து ட்ரா பண்ண போகிறேன். ஸோ ஸ்கொயர் ஷேப்பும் வந்து ட்ரா பண்ணிட்டேன் நடுவில். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற சர்க்கிளுக்கு பக்கத்தில் ஸ்கொயர் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ 3 ஸ்கொயர்ஸ் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி கீழேயும் வந்து ஸ்கொயர் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ 3 ஸ்கொயர்ஸ் வந்து ட்ரா பண்ணணும். ஸோ ட்ரா பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள், அதுக்கப்புறம் ஸ்கொயரு, சர்க்கிள், ஸ்கொயரு, அந்த மாதிரி கீழேயும் மேலேயும் ஃபுல்லாக வந்து நம்ம ட்ரா பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல்லாக வந்து ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் நெக்கில் என்ன ஒர்க் பண்ணுமோ அதே ஒர்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி டாட்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ரேண்டமாக டாட்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம கோட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழேயும் வந்து பார்டர் மாதிரி நம்ம ஒர்க் பண்ணிவிடுவோம். ஸோ இன் பிட்வீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக விடக்கூடாது. அதுக்காக இந்த மாதிரி டாட்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த டாட்ஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டாட்ஸ் மேலேயும் கிடையாது, ஒரு லைன் விட்டு ஒரு லைன் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒயிட் குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து நான் ஒட்டியிருக்கேன். ஸோ இப்போ எல்லா டாட்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் வந்து கோல்டு கலர் புட்டா அண்ட் இன்னொரு லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பேர்ல்ஸ் வச்சு புட்டா போட்டிருக்கேன். அண்ட் அகெயின் ஒரு லைன் கோல்டு அண்ட் ஒரு லைன் வந்து ஒயிட் பேர்ல். ஸோ இந்த ஒயிட் பேர்ல் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் 4 mm ஆன்டிக் பீட் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ நான் நீடில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஜர்தோசி நீடில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் பேர்ல் அண்ட் அப்புறம் கோல்டு சுகர் பீடு ஒன்று எடுத்திருக்கேன். அண்ட் அகெயின் ஒயிட் பேர்ல் அண்ட் சுகர் பீடு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி 2 பீடாக எடுத்து நம்ம அந்த கோல்டு பீடு அவுட்லைன் ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். கோல்டன் கலர் புட்டா வந்து பார்த்திங்கன்னா நடுவில் ஸ்டோன் இருக்கும். இந்த ஒயிட் கலர் பேர்ல் யூஸ் பண்ணி நம்ம போடுற புட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து கோல்டு பீட் யூஸ் பண்ணி நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ இந்த 2 புட்டாஸ்க்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவுட்லைன் போட போகிறோம் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி. ஸோ செயின் அவுட்லைன் வந்து போட போகிறோம். 2 லைன்ஸ் ஆஃப் செயின் அவுட்லைன் போட்டதுக்கப்புறம் ஸோ அவுட்புட் வந்து இப்படி தான் இருக்கும். பட் ஆனால் நம்ம இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை. ஸோ இப்போ வந்து ரிங்கில் இருந்து ஃபேப்ரிக்கை வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக மூவ் பண்ணிக்கலாம். இப்போ அகெயின் வந்து நம்ம ரிங் வந்து டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விட்டு போன இடம் எல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அகெயின் வந்து பேப்பர் பேட்டர்ன் எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட்டு, ஓகேங்களா. இந்த க்ரீஸ் லைன் இருக்குது மிட் பாயிண்ட்டு. ஸோ அந்த மிட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பெல் பின்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ இந்த பேப்பர் பேட்டர்ன் வந்து அந்த ஆரி ஒர்க் மேலே நீங்கள் அலைன் பண்ணும்போது கரெக்டாக அலைன் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு தான் வந்து நான் பெல் பின் வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து பெல் பின் போட்டேன். ஸோ அப்போவும் பார்த்திங்கன்னா மேலே ஷோல்டர் கொஞ்சம் கட் ஆகும். இட்ஸ் ஓகே. நம்ம வந்து நெக்கில் தான் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அது வந்து நம்ம வந்து பெருசாக எடுத்துக்க வேண்டாம். அண்ட் ஆர்ம் ஹோல் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த ஷோல்டர் போர்ஷனில் கட்டான இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட்டிங்கில் வந்து கரெக்டாக வந்து கட் பண்ணிக்கலாம்.
ஸோ பேலன்ஸ் இருக்கிற அவுட்லைன் எல்லாத்தையும் நம்ம வந்து கரெக்டாக ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ பேலன்ஸ் போர்ஷன் எல்லாமே நம்ம வந்து ட்ரா பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது அப்படியே இந்த டிசைன் வந்து நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி மேலேயும் வந்து நம்ம கண்டினியூ பண்ணணும். ஸோ அவுட்லைன் கூட பார்த்தீங்கன்னா நம்ம செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா, அதுவும் வந்து நம்ம கண்டினியூ பண்ணணும். ஸோ இது பேலன்ஸ் இருக்க இடத்துல இந்த மாதிரி புட்டாஸ் வந்து நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து ஸ்கொயர் ஷேப் ட்ரா பண்ணிட்டேன். அண்ட் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷேப் வந்து ட்ரா பண்ணியாச்சு. இப்போது இது எல்லாத்தையும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டினியூவாக செயின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச் கண்டினியூஸாக போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் அவுட்லுக்கு. ஸோ கோட்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஸ்லீவ்ஸுடைய கட்டிங் பார்க்கலாம். ஸோ பேப்பர் எடுத்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸ்லீவுடைய லென்த் வந்து 8 inches மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஆஃப் ஆர்ம் ஹோல் 7.5 inches இல்லையா, ஸோ 7 inches மார்க் பண்ணிங்கன்னா போதும். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது டேப்பை இந்த மாதிரி க்ராஸாக வச்சு 7.5 inches எங்கே வருதோ அங்கே மார்க் பண்ணுங்கள். இப்போது ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அண்ட் இதனுடைய மிட் பாயிண்ட் மார்க் பண்ணுங்கள். அந்த மிட் பாயிண்டில் 1/2 inch மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே 1/2 inch மார்க் பண்ணுங்கள். இப்போது ஃப்ரண்ட் ஆர்ம் கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் ரவுண்ட் ஆர்ம் வந்து 5 inches வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 2 பாயிண்ட்ஸும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். மிடில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்ச் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது இந்த பேப்பர் பேட்டர்ன் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் ஆர்ம் கர்வ் வந்து கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபேப்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கில் டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேப்பர் பேட்டர்னை இதுக்கு மேலே வச்சு அவுட்லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட்டு. ஸோ மிட் பாயிண்ட்டுக்கு மேலே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ சர்க்கிளுடைய லென்த் வந்து 1/2 inchக்கு ஒரு பாயிண்ட் அதிகமாக இருக்கணும். அதே மாதிரி ஸ்கொயர் ஷேப்பு ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ 3 ஸ்கொயர் வந்து ட்ரா பண்ணணும். ஸோ இந்த சைடு வந்து ஸ்கொயர் ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் அகெயின் ஸ்கொயர் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து நெக்கில் போட்டு அதே ஆரி ஒர்க் தான் இதுலேயும் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவும் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணி நான் வந்து ஸ்லீவ்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பெல்ட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ஹாஃப் வேஸ்ட்டு 15 inches வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ 15 inches மார்க் பண்ணிவிட்டேன். இப்போது பெல்ட்டுடைய வித்து வந்து பார்த்தீங்கன்னா 1.25 inch வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த எல்லா பாயிண்ட்ஸையும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கீழே மார்க் பண்ண பாயிண்ட்டுக்கு பேரலாக மேலேயும் வந்து ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது மேலே லைனும் வந்து 15 inches மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ வித்து வந்து பார்த்திங்கன்னா 1.25 inch இருக்குது. அந்த 1.25 inchல ஹாஃப் அதுக்கு மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லைனுடைய மிட் பாயிண்ட்டு 7.5 inch மார்க் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து சர்க்கிள் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மிட் பாயிண்டில், அதாவது அந்த மிடில் லைனில் தான் ஃபஸ்ட்டு சர்க்கிள் வந்து ட்ரா பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் ஷேப்பு. ஸோ சர்க்கிளுக்கு பக்கத்தில் வந்து ஸ்கொயர் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கலாம்.
ஸோ ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ண அதே சீக்வன்ஸ் தான், ஒரு சர்க்கிள் 3 ஸ்கொயரு, ஒரு சர்க்கிள் 3 ஸ்கொயர். ஸோ இந்த சீக்வன்ஸ்லேயே நம்ம வந்து மொத்தம் ட்ரா பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ சேம் ஆரி ஒர்க், நெக்கில் போட்டு அதே சேம் ஆரி ஒர்க் தான் நம்ம இதுலேயும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் மேலே கீழே செயின் ஸ்டிச் போட மறந்துடாதீங்க. ஸோ இதுக்கு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சஸ் மார்க் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு இந்த சைடு 8 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ பெல்ட்டுக்கு லெஃப்ட் சைடும் ரைட் சைடு 8 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் மேலேயும் கீழேயும் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ பெல்ட் வந்து கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் எடுத்துக்கோங்க அண்ட் ஆல்சோ லைனிங்கும் எடுத்துக்கோங்க. ஸோ லைனிங்க்கு மேலே ஃப்ரண்ட் வந்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் சொல்ல மறந்துட்டேன், இந்த சைட் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இப்போ அகெயின் ஃப்ரண்ட் எடுத்துக்கலாம். ஸோ நெக் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கைடு யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போது நெக்கில் இருக்கிற இந்த எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்கில் வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி நாட்சஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம நெக்கை வந்து டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்கு டர்ன் பண்ணியாச்சு. அண்ட் ஆல்சோ கார்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஸ்டிச் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த சைட் போர்ஷன் எடுத்துக்கலாம். அண்ட் இதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக்கோடு ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த 2 நாட்ச் பாயிண்ட்டும் ஒன்றா சேர்த்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பெல் பின்ஸ் வந்து போட்டுக்கோங்க. நம்மளுக்கு இந்த 2 ஃபேப்ரிக்கும் வந்து ஜாயின் பண்ணும்போது ஈவனாக வரணும். ஸோ அது மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். ரொம்ப வந்து ஸ்ட்ரெச் பண்ணிடாதீங்க தைக்கும்போது. ஸோ இது வந்து தைச்சி முடிச்சாச்சு. இப்போது இங்கே நடுவில் நாட்ச் கட் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இந்த மாதிரி 2 வாட்டி இல்லைனா 3 டைம்ஸ் வந்து நாட்ச் கட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட் ஷேப் வந்து நீட்டாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பேக் லைனிங் எடுத்துக்கோங்க. பேக் லைனிங்கோடைய மிடில் வந்து நான் வந்து முதல்ல கட் பண்ணிக்கிறேன். இப்போது பேக் நெக்குடைய லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 9.5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது பாக்ஸ் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போது ரவுண்ட் நெக் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ட்ரா பண்ண நெக்குக்கு வந்து ஸ்டிச்சிங் அளவு 0.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து நெக் ஷேப் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாட்ச் கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லைனிங் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஃபேப்ரிக்கில் இந்த மாதிரி பெல் பின்ஸ் போட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து செட் பண்ணிக்கிறேன். நெக்கில் வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்கை வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்கு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நெக்கு வந்து ஃபஸ்ட்டு டர்ன் பண்ண போகிறோம். ஸோ நெக்கில் வந்து ஃபஸ்ட்டு நாட்சஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்கு வந்து டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ கார்னர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. மேலே ஷோல்டரில் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக விட்டுட்டு நம்ம டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது ஜிப்போட ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஜிப்பை எப்படி அட்டாச் பண்ணது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜிப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை வந்து இந்த மாதிரி டர்ன் பண்ணிக்கோங்க. இப்போது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது அசையாமல் இருக்க பெல் பின்ஸ் வந்து போட்டுக்கலாம். ஸோ இன்னொரு பேக் யோகி எடுத்துக்கலாம். ஸோ ஜிப்பை இந்த மாதிரி டர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ பெல் பின்ஸ் போட்டுக்கலாம். ஸோ ஜிப் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் கைடு யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். ஸ்டிச் பண்ணும்போது இதை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு நடுவில் தான் நம்ம வந்து ஸ்டிச் போட்டிருப்போம். ஸோ இப்போ இதை எப்படி கம்ப்ளீட் பண்ணது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஜிப்பை இந்த மாதிரி உள்ளே தள்ளிடுங்க. அதுக்கப்புறம் இதை இந்த மாதிரி டர்ன் பண்ணிவிட்டு அண்ட் இந்த எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் ஹெம்மிங் பண்ணாலும் ஓகே, இல்லைனா வந்து ஸ்டிச் பண்ணாலும் ஓகே தான். நான் வந்து மிஷின் ஸ்டிச் தான் போட்டிருக்கேன். ஸோ பேக் ஜிப் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பேக் டாட்ஸ் எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து
சைட் சீம் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ இந்த லைனுடைய மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஹாஃபாக வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போது டாட்டுடைய வித்து 0.5 இன்ச்சு, லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஷோல்டர்ஸ் எப்படி ஜாயின் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி இதையும் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது இதை வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ ஸ்டிச் பண்ணியாச்சு. அண்ட் ஆல்சோ சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஸ்டிச் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ்ஸு. ஸோ ஸ்லீவுடைய மெயின் ஃபேப்ரிக் எடுத்து லைனிங் மேலே இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கீழே ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே மேலே ஒரு டாப் ஸ்டிச் போடுங்க. டாப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா இதை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு கார்னர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டாப் ஸ்டிச் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஸ்லீவ் வந்து இப்படி தான் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ கம்ப்ளீட் பண்ண ஸ்லீவ்ஸை வந்து நான் யோக்கில் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணதுக்கப்புறமா சைட் சீம் வந்து 1.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது சைட் சீம் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ சைட் சீம் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கர்ட்டுடைய கட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். டீட்டெயில்டாக இருக்கும் அந்த வீடியோவில். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஐ கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லைனிங் எடுத்துக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு 2.5 இன்ச்சஸ் விட்டுட்டு கீழே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ மேலே கொஞ்சமாக விட்டுட்டு கீழே வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி மெயின் ஃபேப்ரிக்லேயும் நான் பார்த்தீங்கன்னா சைட் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ இதனுடைய மிட் பாயிண்டில் நாட்ச் கட் பண்ணிக்கோங்க. ஸோ யோக் எடுத்துக்கலாம். அண்ட் யோக்குடைய ஃப்ரண்ட் போர்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்டில் நாட்ச் கட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த 2 நாட்ச் பாயிண்ட்டையும் வந்து நம்ம ஒன்றா சேர்த்து பெல் பின்ஸ் வந்து போட போகிறோம். ஸோ வேஸ்ட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம யோக்கும் ப்ளஸ் அந்த அம்ப்ரெல்லா கட்டிங் வேஸ்ட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து பொறுமையாக வந்து இந்த மாதிரி பெல் பின்ஸ் போட்டுக்கலாம். அண்ட் இந்த எட்ஜில் வரும்போது இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பெல் பின் போட்டுக்க போகிறோம். அதே மாதிரி இந்த சைடும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு பெல் பின் வந்து போட்டுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஜிப்பை வந்து கொஞ்சம் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ஜிப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இதிலேருந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வேஸ்ட்டு ஃபுல்லாக ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் கார்னரில் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு லைனிங் எடுத்துக்கலாம். ஸோ லைனிங் வந்து பார்த்திங்கன்னா லைனிங்குடைய வேஸ்ட் வந்து இந்த மாதிரி டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த யோக்குக்கு நடுவில் நம்ம இந்த மாதிரி இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கன்சில் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ வேஸ்ட்டில் வந்து ரா எட்ஜஸ் தெரியாத அளவு கன்சில் ஒர்க் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய கார்னர் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜிப்புக்கு பக்கத்தில் கரெக்டாக இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு பெல் பின் வந்து போட்டுக்கோங்க. ஸோ வேஸ்ட்டு ஃபுல்லாக பெல் பின் போட்டுக்கலாம். இப்போது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வேஸ்ட்டு ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ வேஸ்ட்டு ஃபுல்லாக வந்து தையல் போட்டாச்சு. இப்போ இதை வந்து நீட்டாக வந்து ஸோ டேர்ன் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜிப் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஸோ இது எப்படி கம்ப்ளீட் பண்ணதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த 2 ஃபேப்ரிக்கு நடுவில் நம்மளுக்கு இந்த ஜிப் வந்து தெரியும். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெல் பின் போட்டுக்கலாம். ஸோ இந்த 2 ஃபேப்ரிக்கு நடுவில் நம்மளுக்கு இந்த மாதிரி ஜிப்பு வந்து தெரியணும். இப்போது எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு அடியிலேருந்து நான் அந்த ஜிப்பை வந்து மேலே இழுத்துக்கிறேன். இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ கரெக்டாக வந்து ஜிப்போடைய எக்ஸ்டென்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கீழே வந்து நான் வந்து பீக்கோ பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பெல்ட் எப்படி கம்ப்ளீட் பண்ணது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நான் வந்து சன்க்ரேப் லைனிங் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம ரெடி பண்ண பெல்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டேர்ன் பண்ணிக்கோங்க.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து 1/2 inch அண்ட் கீழே 1/2 inch ஸ்டிச்சிங் அலவன்ஸில் ஸ்டிச் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் கட் பண்ணிக்கலாம். இப்போ பெல்ட் வந்து டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டர்ன் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி பெரிய சேஃப்டி பின் எடுத்திருக்கேன். ஸோ இது கார்னரில் இந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு இப்போது இதை வந்து உள்ளே விட்டு நம்ம வந்து டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ டர்ன் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழேயும் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஸ்டிச் வந்து போடணும். ஸோ டாப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு கார்னர்ஸ் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணது பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி லைனிங் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த பெல்ட் வித்து விட 1/2 inch மேலே கீழே எக்ஸ்ட்ரா இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இதை இந்த மாதிரி டர்ன் பண்ணிவிட்டு இதை டபுள் ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அண்ட் இன்னொரு சைடும் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஹூக்கு, இன்னொரு சைடு வந்து பார் ஸ்டிச் பண்ணி நம்ம வேஸ்ட் பெல்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கோட்டுடைய பேப்பர் பேட்டர்ன் எடுத்துக்காங்க. கோட்டுடைய ஃப்ரண்ட்டு தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம், பேக் இன்னும் ரெடி பண்ணல. ஸோ பேக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லைனிங் கட் பண்ணிக்கிறேன். அந்த லைனிங் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற ஃபேப்ரிக்கில் வச்சு டாப் ஸ்டிச் வந்து போட்டிருக்கேன். ஸோ எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் கட் பண்ணியாச்சு. இப்போது கீழே இருக்கிற ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வந்து 1.5 inches மடித்து நான் வந்து தைச்சிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஹெம்மிங் தான் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நெக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. ஸோ க்ராஸ் பீஸ் எடுத்து ஃபஸ்ட்டு நெக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 1/4 inch தெரிகிற மாதிரி ஃபோல்ட் பண்ணி நம்ம மேலே ஒரு தையல் போடணும். ஸோ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இதையும் வந்து அகெயின் நம்ம உள்ளே இந்த மாதிரி டர்ன் பண்ணிவிட்டு நம்ம ஹெம்மிங் பண்ணிக்கணும். ஸோ கீழேயும் ஹெம்மிங் பண்ணியாச்சு, நெக்கும் ஹெம்மிங் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ண அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து லைனிங் மேலே இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதனுடைய கார்னர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிங்கிள் கைடில் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ நம்ம அந்த செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு பக்கத்தில் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நான் டர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ டர்ன் பண்ணதுக்கப்புறமா கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா டாப் ஸ்டிச் வந்து போட்டுக்கோங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் கட் பண்ணியாச்சு. இப்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஷோல்டர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஷோல்டர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ அகெயின் க்ராஸ் பீஸ் எடுத்து நம்ம நெக்கில் எப்படி கம்ப்ளீட் பண்ணமோ அதே மாதிரி தான் ஆர்ம் ஹோல் கர்வும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு சைட் சீம் வந்து 1.5 inches மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த 1.5 inches வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நான் மொத்தம் 3 தையல் வந்து போட்டிருக்கேன். இப்போது கோட்டுடைய பேக் சைடு இது வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ப்ளவுஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பட்டி சைடு தைப்போம் இல்லையா, அதே பேட்டர்ன் தான் இதுக்கும் வந்து நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ ஃபேப்ரிக் எடுத்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அண்ட் அகெயின் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளவுஸுடைய பட்டி போர்ஷன் மாதிரி தான் இதுவும் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பார் தைக்கணும் அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹூக் வந்து தைக்கணும். ஸோ லாக் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கோட்டும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான், நம்ம வீடியோடைய எண்டுக்கு வந்தாச்சு. இந்த 3-in-1 பார்ட்டி வேர் கவுனை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டுட்டோரியலோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until that, please stay tuned. Thanks for watching.